Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part-time job perfect for student, homemakers and subject care. Use your free time to earn. No fixed hours. Work at your. Just share and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube channel. Viewers already eligible. Earn daily income with instant payout. Start from day one. Send me WhatsApp number 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இலக்கின்றி வீசப்படும் வார்த்தைகள் நம்மை காயப்படுத்துவதுடன் அவை பேசப்பட்ட பிறகும் நீண்ட காலம் நீடிக்கும். வார்த்தைகளுக்கு நம்மை காயப்படுத்தும் சக்தி உண்டு. தேவையற்ற வார்த்தைகள் வலுவான உணர்வுகளை தூண்டும். எதிர்மறையான கருத்துக்கள், அவமதிப்புகள் அல்லது விமர்சனங்கள் நம்மை பதட்டப்படவோ கோபப்படவோ வைக்கும். இலக்கின்றி வீசப்பட்ட வார்த்தைகள் நம்மை காயப்படுத்துவதுடன் அவை பேசப்பட்ட பிறகும் நீண்ட காலம் நீடிக்கும். வார்த்தைகள்தான் நம்மை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை வடிவமைக்கும். யாராவது நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, இழிவுபடுத்தும் பொழுதோ நம் சுயமரியாதையும் சுயமதிப்பும் வெகுவாக பாதிக்கப்படும். காலப்போக்கில் எதிர்நோக்கும் எதிர்மறையான வார்த்தைகள் நம்மை எதிர்மறை நம்பிக்கைகளுக்கு செல்ல வழிவகுக்கும். வார்த்தைகள் பல வழிகளில் நம்மை காயப்படுத்தலாம். பிறர் கூறும் வார்த்தைகளால் நாம் பயனற்றவரோ என்று நினைக்க வைக்கலாம். நடந்த ஒவ்வொரு தேவையற்ற விஷயமும் தன்னால் தான் நடந்ததோ என்று உணர வைக்கலாம். இதனால் மனச்சோர்வும் மன அழுத்தமும் ஏற்படலாம். தீவிரமான சந்தர்ப்பங்களில் காயப்படுத்தும் வார்த்தைகள் தற்கொலைக்கு கூட வழிவகுக்கும். எனவே பேசப்படும் வார்த்தைகளில் கவனம் முக்கியம். மற்றவர்களிடம் எதை சொல்வதற்கு முன்பு 2-3 முறை யோசிப்பது நல்லது. ஆழமாக நேசிக்கும் ஒருவர் சண்டையின் பொழுது கோபத்தில் சொல்லும் வார்த்தைகள் நம்மை உள்ளுக்குள் அப்படியே உடைத்துவிடும். வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. அவை கையாளப்படும் விதம் நம்மை காயப்படுத்தலாம் அல்லது குணப்படுத்தலாம். நாம் யாரிடம் பேசுகிறோம் என்பதை பொறுத்து வார்த்தைகள் வெவ்வேறு அர்த்தங்களையும் வெவ்வேறு நிலை தாக்கங்களையும் கொண்டிருக்கலாம். நம்மை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கும். அத்துடன் அவர்களை பற்றி தோற்றத்தை நம்மிடம் ஒரு நல்ல விதத்தில் உருவாக்கும். நம் மீது நம்பிக்கையை உருவாக்கும். அத்துடன் ஒரு நேர்மறையான பார்வையை பார்க்க வைக்கும். அதுவே அன்பற்று கடிந்து கொள்ளும் கடினமான வார்த்தைகளை எதிர்மறையான பலன்களை தரும். நம்பிக்கைக்கு பதிலாக பயத்தை வளர்த்துவிடும். ஊக்கத்திற்கு பதிலாக நம்மை செயலற்றதாக ஆக்கிவிடும். நம்மீதே நமக்கான நம்பிக்கையை இழந்து விடுவோம். எல்லோராலும் பிறரின் காயப்படுத்தும் வார்த்தைகளை புறக்கணித்து விட தெரியாது. சிலருக்கு அது ஆழமான பாதிப்பை உண்டாக்கும். அன்பற்ற வார்த்தைகள் மனதை புண்படுத்துவதுடன் அவர்களின் மெல்லிய உணர்வுகளை சாகடித்துவிடும். நம்மை காயப்படுத்தியவர்களுக்கு பதிலுக்கு நாமும் காயப்படுத்தாமல் அவர்களை விட்டு மெல்ல விலகுவதே நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பதிலுக்கு பதில் சொல்வதால் எந்த பயனும் இராது. நேருக்கு நேர் வாக்குவாதம் செய்வதை விட ஒரு சிறிய புன்னகையை உதிர்த்துவிட்டு செல்வதுதான் நம்மை மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் இருக்கும். அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.